ஆனால் நான் சொல்லிட்டேன் ம். இந்த வாட்டி ஜெயிக்கிறது கன்ஃபார்மாக பெண்ணாக தான் இருக்கும்னு. எனக்கு ஓகே. என்னமோ அது தோணுது தோணுது. தோணுது. ஐ திங்க் ஆஃப்டர் சீசன் 2க்கு அப்புறமா எனக்கு என்னன்னா சபரி எஃப்ஜே போயிடுவார். ம். டவுட்டாக இருக்குது. அவேவா இருக்கார். ம். சபரி ஹேவ் அ டவுட். ம். கமருதீனும் போயிடுவார். கடைசியில் விக்ரம் வினோத் தான் இருப்பார். இந்த 2 பேரில் யாரோ ஒரு ஆள் போயிடுவாங்க. யார் அடிப்பாங்கன்னு தெரியாது. தெரியல. பெண்ணாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அரோரா போவான்னு எதிர்பார்த்து அரோரா ஸ்டேஜ் வண்டிட்டாங்களே. ரம்யா போவா பார்த்து ரம்யா அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட they கரெக்ட். going to reach எஸ் 70 எஸ். days. இதுக்கப்புறம் நீ யார் போனா என்ன போகல போகல. என்னன்றது ஒரு ட்ரூ விஷயம். ட்ரூ. ஓகே. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் பிரஜின் பிடிக்கல. இப்போ சம்ஹவ் எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஒருவேளை எல்லாருக்குமே இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு சாந்தமா சாமியார் மாதிரி இருந்தால் பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் நிறைய கேர்ள்ஸுக்கு ரஃபாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கோப்பட வேண்டிய இடத்துல கோப்பட வேண்டிய இடம் தான் ஷூரா. பட் நான் இப்படி தான் இப்போ பார்க்குறது தான் என் கேரக்டர் ஆக்சுவலாக. இப்போ ஏன்னா சினிமாலெல்லாம் நம்ம நடிக்கும்போது நம்ம கோப்பட்டு ஒன்று வி நாட் கோயிங் டு என் எனிதிங் சத்தியமாக. நான் இப்படி தான். ஆனால் அந்த வீடு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும். எஸ். அதுவாக நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவீங்க. என்ன மாற வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டால் மட்டும்தான் நான் வந்து பேப்பர் ரவுடியாக மாறுவேன். இப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா பிரஜின் சாந்தமான ஆள் தான். கோவப்பட மாட்டேன். சான்ஸே இல்லை. ஓகே. இட் இஸ் லைக் தட்.